வணக்கம் தமிழ் மக்களே. இன்னைக்கு காலையில தாவேகாவோட தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு காணொளி கொடுத்திருந்தார். அந்த காணொளியில அவரு எஸ்ஐஆரை எதற்காக தாவேகா எதிர்க்கிறது அப்படின்னும் அது பத்தி அவங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அந்த காணொளியிலேருந்து எனக்கு புரிஞ்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தாவேகா மெயினா வர்ற 2026 தேர்தல்ல இந்த ஜென்சி கிட்ஸை தான் டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த வாக்காளர்கள் 6.36 கோடி. இதில் ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லப்படுற 18லேருந்து 28 வயசுக்குள்ள இருக்கிறவங்க என்னோட கணக்குப்படி பார்த்தா ஒரு 1.7 கோடி பேர் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 1.7 கோடி வாக்காளர்கள் ஜென்சி கிட்ஸு மொத்த வாக்காளர்களில் ஒரு 26 to 27% பேர் இருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. தாவேகா டார்கெட் பண்ற இந்த 27% வாக்காளர்களில் தான் நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் இருக்கிறாங்க, திமுக காரங்களும் இருக்கிறாங்க, அதிமுக காரங்களும் இருக்கிறாங்க, மற்ற கட்சியினரும் இருக்கிறாங்க. அது இல்லாம ரஜினி ரசிகர்கள் இருக்கிறாங்க, திரு அஜித் ரசிகர்கள் இருக்கிறாங்க, மற்ற நடிகர்களோட ரசிகர்கள் இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இவங்களுடைய சதவீதம் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு புரியலை. இந்த 27% வாக்காளர்களில் தாவேகாவுக்கு எவ்வளோ வாக்குகள் விழும் அப்படிங்கிறது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் இந்த 27% வாக்குகள் மொத்தமாக தாவேகாவுக்கு விழுந்தா கூட அவங்களால ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படிங்கிறது எனக்கு புரியும். அது மாதிரி இந்த 27% ஓட்டுகளை பிரிக்கிறது தான் இவங்களோட லட்சியம் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. வணக்கம் மக்களே.